அந்த அந்த நடிகருக்கு வந்து ஒரு இந்த இளைஞர்கள் செல்வாக்கு, இப்போ இளைஞர்கள் பொதுவாக இருக்கக்கூடிய இந்த புதிய அது அனைத்து கட்சிகளிலுமே இந்த ரசிகர்கள் கூட்டம் வந்து இருக்குது. அந்த சூழ்நிலையில் இது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு கேட்குறேன். ஏன்னா நீங்கள் சேலத்தில் சட்டமன்ற உறுப்பினர், மேற்குல சட்டமன்ற உறுப்பினர், இங்கே வட சென்னை நாடாளுமன்ற வேட்பாளர், ஏன்னா பல தேர்தல் காலத்தில் சந்திச்சதுனால உங்கள்கிட்ட கேட்குறேன். அந்த முதல் ஒரு வாக்கு தேர்தல் வந்து இது வரைக்கும் தேர்தலை சந்தித்த வாட்டி தான் சார் அவருடைய என்னன்னு தெரியும். நம்ம அதை கணிக்க முடியாது. கணிக்க முடியாதுல்ல, அது கணிக்க முடியாது. ஏன்னா எங்களுக்கு முடியாது. அவருக்கு வந்து ரசிகர்கள் இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. அது ஓட்டா மாறுமாங்கிறது அது எலெக்ஷன் முடிச்ச வரைக்கும் சொல்ல முடியும். ஒரே தேர்தலில் அது ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படிங்கிற கனவு வந்து யதார்த்தமா அது பழிக்குமா சார்? எங்கேயாவது அப்படி நடந்திருக்குதா? நம்ம எல்லா இயக்குமே கட்சி ஆரம்பிச்சு சொல்றது தானே. இல்லைன்னா அவங்க கொடுக்குற கட்சிக்காரங்களுக்கு அவங்க எப்படி உற்சாகப்படுத்துறது? அந்த மாதிரி அது சொல்றது. அவரு இவ்வளவு நாள் திரைத்துறையில் வெற்றி பெற்றிருக்காரு, உச்சத்தை அடைஞ்சிருக்காரு. அதெல்லாம் அவருக்கு அது நம்பிக்கை அதிகமாக இருக்கிறது தப்பு இல்லையா? இப்போ தேமுதிகவை பொறுத்தவரை அந்த தேர்தல் வியூகம் என்பது ஜனவரி மாதம் தான் அந்த கூட்டணி தொடர்பாக அறிவிக்கப்படும் என்று குறிப்பிட்டீர்கள். ஆனால் இந்த அதிமுக, பாஜக இவங்க அந்த மற்றபடி அந்த கூட்டணியில் உள்ளவர்கள் அரசுக்கு எதிராக மற்றும் முக்கிய பிரச்சனைகளில் அந்த போராட்ட களங்களில் அவர்கள் தான் முன்களத்தில் நிற்பது போன்ற ஒரு தோற்றம் இப்போது இருக்குது. அத்தகைய ஒரு தோற்றம் இப்போ தேமுதிகவுக்கு இருக்கா சார்? முதல்ல அந்த அளவுக்கு அந்த ஸ்பீடு வேகம் போராட்டங்களை கலந்து கொள்வதில்லை, அரசுக்கு எதிராகவோ அரசுக்கு இல்லைன்னா மக்களை பார்க்கக்கூடிய விஷயங்கள்லையோ முழு வீச்சில் இறங்குறதா சொல்கிறேன் நினைக்கிறீங்களா சார்? அந்த போராட்டம் உடனே அறிக்கை விடுறாங்க சார், உடனே அறிக்கை விடுறாங்க, எல்லா மீடியாவுக்கும் அனுப்புகிறாங்க. போராட்டம் நான் சொன்ன மாதிரி போராட்டம் எல்லாம் பண்ணிருக்காங்க. இப்போ போன 10 நாளைக்கு முன்னாடி நாமக்கல்ல கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் போட்டான். அந்த கூட்டத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பூரா கேப்டன் கட்சி கொண்டாடு சார். ஒரு ஆளும் கட்சி ஆண்ட கட்சி என்ன செய்யுமோ அதை விட அதிகமாக கட்சி தானே செய்யறான். அதனால எங்களுக்கு அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. அதை வந்து அந்நியார் வந்து அழகா கொண்டு போறாங்க, தொண்டனை அரவணைச்சு செல்றாங்க, பப்ளிக் அரவணைச்சு செல்றாங்க. எந்த ஒரு இஷ்யூனாலும் உடனே பதில் சொல்றாங்க. அன்னைக்கு பேட்டியில கூட அந்த டிஎம்கேல ஒரு நடவடிக்கை எடுத்தது வரவேற்றாங்க. இவங்களை இன்னும் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் ஞானசேகரமாலன்னு சொன்னாங்க. அதே மாதிரி இந்த கஞ்சா புழக்கம், பாலியல் பலாத்காரம் இன்னும் வந்து அடக்கணும்னு சொல்லி அறிக்கை விடுறாங்க. எதுலையுமே அந்நியார் வந்து அறிக்கை விடாது இருந்தது இல்லையா? இல்லை நீ சொல்றீங்க அந்த வெறும் அறிக்கை, ட்விட்டர், ஒரு சும்மா ஒரு அடையாள போராட்டங்களாம் வந்து இனி வரும் காலங்களில் அந்த அரசியலில் வந்து மக்கள் மத்தியில் வந்து அது ஈர்க்குமா என்ற ஒரு கேள்வி வந்து எழுந்திருக்கிறது. இப்போ எல்லா கட்சிகளுமே திமுக கூட்டணி கட்சி தவிர திமுக கூட்டணி உள்ள கட்சிகளே இப்போ அனகாபுத்தூர் உள்ளிட்ட இடங்களில் சில போராட்டங்களில் வந்து பங்கேற்கிறாங்க. இப்போ அது போல ஒரு வீரியமான ஒரு போராட்டங்களை முன்னெடுக்காமல் மக்கள் மத்தியில் வந்து இடம் பிடிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. நீங்க இடங்களாச்சாலை ஆர்ப்பாட்டத்தை பார்க்கல சார், பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சேலம் மாவட்டம் எலம்பள்ளி பக்கத்துல பெரிய டெக்ஸ்டைல் ஏரியா, அது பூரா நெசவாளர் வாழ்கின்ற பகுதி. அவருக்கு வாழ்வாதாரமே அந்த டெக்ஸ்டைல் தான். பூனாவில இருந்து கொண்டாந்து சூரத்துல இருந்து கொண்டாடுறதுனால அவங்களால படமா அதுக்கு எதிர்த்து நாங்கள் போராட்டம் நடத்தணும். அரசாங்கத்தை கோரிக்கை வச்சோம். ஓகே, மோகன் சார், நிறைவா ஒரு கேள்வி. இந்த தேமுதிக 2026 தேர்தலில் தனித்து போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா, அல்லது புதிய கட்சிகளோடு இணைந்து போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா, அல்லது இப்போது இருந்ததாக கூறப்பட்ட அந்த அதிமுக பாஜக கூட்டணியில் இணைந்து போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்குதா? இதை வந்து நீங்கள் எப்போ முடிவு பண்ணி அறிவிப்பீங்க? ஜனவரி மாதம் அந்த பொதுக்குழு கூட்டத்தில் தான் அறிவிப்பீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் அதற்கு முன்னதாக அந்த அதிமுக பாஜக கூட்டணியை பொறுத்தவரை இப்போ இந்த அமித்ஷா வருகையை ஒட்டி அது ஓரளவு இறுதி செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் அதற்கு முன்னதாகவே இந்த அறிவிப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்களா சார்? அதுக்கு முன்னே அந்நியார் சொல்லிட்டாங்க, பொதுச்செயலர் என்ன சொன்னாங்களோ அதுதான் எங்களுடைய கருத்தம். அதற்கு முன்னால ஏதாவது நடந்தா எங்களை கூப்பிட்டு சொல்லுவாங்க, அப்பதான் நாங்க அதை வந்து ரிவீல் பண்ண முடியும். இன்னைக்கு வரைக்கும் அந்நியார் சொன்னதுதான். கடலூர் மாநாட்டிலே எங்களுடைய கூட்டணி நிலைப்பாட்டை அறிவிப்போம். ஓகே, நன்றி மோகன்ராஜ் சார்.